வெல்கம் பேக் டு ஷாம், வெல்கம் பேக் டு வே ஆஃப் ரைட் வித் காலி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட வந்து தமிழில் பார்த்தோம்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு வந்து நம்மளோட வந்து பிரேக் சுவிட்சை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். எஸ், ஆக்சுவலி என்ன கைஸ், என்னோட பிரேக் வந்து இந்த பிரேக், அதாவது ரியர் பிரேக்கோட சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிற இந்த மேலே இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸோ இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 months பிஃபோர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அண்ட் இதை நான் வந்து சேஞ்ச் பண்ண போய் என்ன ஆச்சு, ஏன் அப்படி ஆகுதுன்னு சொல்லி கேட்க போகும்போது ஷோரூம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சிலிண்டரை மாற்றணும், அவங்களுக்கு வந்து பிரேக் சுவிட்ச் வந்து தனியாக கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப பக்கம் ஆயிடுச்சு. சிலிண்டரோட ரேட்டு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3500 4000 சொன்னாங்க. நான் 4000 இதோட ஒரு சுவிட்ச்காக நான் மாற்றணும், என்னோட பிரேக் சிலிண்டர் சுவிட்ச் என்னோட பிரேக் மாஸ்டர் சிலிண்டர் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டேன். கண்டிப்பாக அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக பிரேக் சுவிட்ச் மாத்திர மாதிரி இருக்கும் அப்படின்னு. டக்குன்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை ப்ரோ அந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் தண்டர்பர்டில் மட்டும் தான் உங்களுக்கு அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது, அண்ட் ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆரியில் ராயல் என்ஃபீல்டு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட நான் போய் கேட்கும்போது, அவர் வந்து சர்வீஸ் சைடில் தான் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போய் கேட்கும்போது இல்லை கண்டிப்பாக அப்படின்னா ஒன்று கிடையாது, சுவிட்ச் மட்டும் தனியாக நீங்கள் மாற்றிக்கலாம், நான் வந்து சுவிட்சுக்கு நம்பர் கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் நான் வாங்கி, அதுமாதிரி அந்த ஸ்பாட் நம்பர் வாங்கி நான் மறுபடியும் அந்த ஷோரூமில் போய் கேட்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கேர் ஆகிட்டாங்க. பிகாஸ் அவர் வந்து டிஎஸ்எம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து பயங்கரமாக கேர் ஆகிட்டாங்க இங்கே இருக்கிற நார்த் இந்தியாவில் இருக்கிற ஷோரூமில். தென் அதுக்கப்புறம் அவங்க போய் சிஸ்டமில் அடிச்சு பார்த்து அவங்களோட சூப்பர்வைசரை கேட்டதுக்கப்புறம், ஆமாம் ப்ரோ அவைலபிளாக இருக்குது, 500 rupees தான், ஒரு 500, அதாவது 400 சம்திங், 430 ரூபா 450 ரூபாங்கிறதா இந்த சுவிட்சோட ரேட்டு. அந்த சுவிட்ச் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ் இதான் அந்த சுவிட்ச். ஸோ இந்த சுவிட்சை போய் மாற்ற போய் தான் எனக்கு வந்து இதை பார்த்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க 468 rupees தான். ஸோ இந்த 468 rupees சுவிட்சை வந்து மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா 4000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து சரியாக சர்வீஸ் சார்ஜ் கிட்டத்தட்ட வந்து 4500 4600 வந்து ஆகிடும். ஸோ இதை வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுன்னு சொன்னேன்னா அவங்க வந்து எங்கிட்ட அப்பாலஜிஸ் கேட்டு, நானே உங்களுக்கு வந்து இது பண்ணி தரேன் ப்ரோ, ஆர்டர் பண்ணி தரேன் சார் அப்படி இப்படின்னாங்க. கடைசியில் நாங்கள் ஆர்டர் பண்ணல, கோவிட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவே இல்லை. ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஆர்டர் பண்ணி கேட்டப்போ அவர் வந்து எனக்கு இது வந்து பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு கொரியர் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பிரேக் சுவிட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிரேக் சுவிட்ச் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்க பாருங்கள். ஸோ இந்த பிரேக் சுவிட்சோட இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய்டும். அண்ட் இந்த பார்ட் வந்து இங்கே ப்ளகின் பண்ணும். ஸோ நம்ம இந்த இடத்த மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும். அண்ட் வாங்க இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் நம்ம இந்த அலங்கியை வச்சு நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ஓப்பன் அடிச்சு பாருங்கள். ஸோ கைஸ் இந்த பிரேக் சுவிட்ச் பாருங்கள், இங்கேருந்து வருது பாருங்கள். ஸோ இந்த பிரேக் சுவிட்ச் இங்கேருந்து வந்து இது வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகுது. அண்ட் இதுக்குள்ளே போய் இது வந்து எங்கே கனெக்ட் ஆகிடுனா இந்த இடத்த கனெக்ட் ஆகி பாருங்கள். ஸோ கைஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். ஸோ கைஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இதுதான் வந்து ஆக்சுவலி ஏபிஎஸ் மோட்ரு. இந்த ஏபிஎஸ் மோட்டர் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஒர்க் ஆகும். அண்ட் அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் R&D பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கூட உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏபிஎஸ் வந்து எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுது, ஏபிஎஸ் இந்த மாதிரி எந்த ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலி தெரில. ஸோ நானும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். நானும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி எனக்கு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினலாக வந்து நான் பிரேக் வந்து எடுத்துட்டேன் கையில். அண்ட் வந்து இதோட கார்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை தான் வந்து மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து 14 number ஸ்பேனர் வந்து போட்டு இதை வந்து லூஸ் பண்ணேன். ஸோ இப்போ தான் நான் கவனிக்கிறது வந்து ஆயில் லீக் ஆகுது. அண்டு ஆயில் ரொம்ப லீக் ஆகுமான்னு தெரியல. லெட்ஸ் சி, ரொம்ப லீக் ஆச்சுன்னா ஆயில் டவா பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரேக் ஒயரை வந்து பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் ஓகே, ஸோ வந்துருச்சு. ஓகே டன். ஸோ வந்து டப்பு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அந்த இதை. ஸோ மேலே ஒரு வாஷர் கீழே ஒரு வாஷர் கொடுத்துருக்காங்க. பழைய 2 வாஷர் நம்ம எடுத்துருவோம். அண்டு ஆயில் வந்து ஃப்ளோ ஆகுது, அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்து செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு டக்குன்னு கொஞ்சம் இது பண்ணுவோம். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து பிரேக் பம்ப்பு. ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். பெரிய ஒர்க்னால கைஸ் நீங்களே ஈஸியாக பண்ணலாம் வீட்டில். பட் எந்த ஒரு ப்ராப்ளம் இது வந்து, அதாவது எந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா உங்களுக்கு யாவும் இல்லைனா ஃபஸ்ட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க பெஸ்ட்டு. பிகாஸ் நீங்கள் வந்து டக்குன்னு அதை வந்து மாற்றி போட்டிங்கன்னா லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா ஸ்விட்சஸ்ஸு அண்ட் நட் போல்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் மாற்றி போட்டிங்கன்னா அப்புறம் அது வந்து உங்களுக்கு பயங்கரமான பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிரும். ஓகே, ரொம்ப ஆயில் லீக் ஆகுது. பட் டக்குன்னு இதை வந்து டைட் பண்ணிடலாம். இல்லை பயங்கர டைட்டாக இருந்துச்சு கைஸ். இது வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணும்போது ஸ்லிப் ஆகக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஓகே போதும். ஸோ இந்த சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரையல் பார்த்துடலாம். ஓகே கைஸ், கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரு ட்ரையல் பார்த்துடலாம். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய லைட் வந்து எரியுதா? ஓகே. ஸோ என்னோடய லைட் வந்து இப்போ பிரேக் ப்ரெஸ் பண்ணால் எரியணும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிளிங்க் ஆகுது பாருங்கள். பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன், இது ஸ்டாப் ஆகிடணும். இப்போ நான் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். பிரேக்கை ப்ரெஸ் பண்ணேன், லைட் எரியுது பாருங்கள்.
ஸோ ஸ்விட்ச்சு பக்காவாக இருக்குது. அண்ட் இதாங்க கைஸ் பழைய சுவிட்சு நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா சாலினாய்ட் காயில் மாதிரி இருக்கும். ஸோ அது சம்டைம்ஸ் போயிடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர் அண்ட் டேர் பார்ட் தான், நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். அண்டு எஸ், இதுக்காக நீங்கள் வந்து 4000 rupees செலவு பண்ண வேணாம். இதுதான் முக்கியமாக நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல நினச்சேன். பிகாஸ் நீங்கள் இதை வந்து நிறைய பேர் நிறைய ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அதான் என்ன சொல்கிறது, அவங்களோட டார்கெட்டுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க. லைட்டு கம்ப்ளீட் சிலிண்டரே மாற்றினா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ செலவு இருக்கும். 4000 ரூபா 4500 வந்திருக்கும். அண்ட் 400 ரூபாவில் முடிஞ்சு போச்சு இப்போ. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து அங்கே இருக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நாலேஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. பிகாஸ் நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செட் அவங்க சொல்லிடுவாங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட மணி வேஸ்ட் ஆயிரும். அண்ட் மேக்ஸிமம் ஷோரூம்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்காக நான் வந்து பிராண்டை வந்து குறை சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஷோரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப்குள்ளே இருக்குது. ஸோ அவங்களோட டார்கெட்டுக்காக அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் பார்ட் ஆஃப் த டே. I'll see you soon in the next video. Bye, take care and do what you love, my dear friends. Bye. ஸோ ஃபுல்லாக நான் வந்து செட் பண்ணும். இது வந்து ஃபுல்லாக நான் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து சார்ட் பண்ணி இருந்தால் கிளியர் பண்ணோம். ஸோ பாய். புளிமாங்க புளிப்பே புளிமாங்கே புளிப்பே